தன்னோட நிலத்திலே அடிமைகளாக வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு சமூகம், அந்த சமூகத்தில் ஒருத்தர் தான் தங்கலான். நம்ம நிலத்துல நம்ம உழைச்சி கஷ்டப்பட்டு நெல்லை வேறு பயிரோ அறுத்தெடுத்தா அதில் ஒரு கைப்பிடி அளவு எடுக்கிற உரிமை கூட நமக்கு இல்லாமல் போச்சு அப்படின்னு வேதனையில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சமூகம் தான் அது. அதே நேரம் ஒரு வெள்ளைக்காரத்துறை தங்கத்தை தேடி அலையிறாரு. ஆனால் வழி வழியாக தங்கத்தை தேடி எடுக்கிற சமூகம் தான் நம்ம தங்கலானோட சமூகம்னு அவங்க கிட்ட வர்றாரு. அதாவது நீங்கள் எனக்கு தங்கம் எடுத்து கொடுக்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு இவங்க அந்த துரைக்கிட்ட பதிலுக்கு நீங்கள் என்ன தருவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் இவங்க கிட்ட, நீங்கள் எனக்கு தங்கம் எடுக்க ஹெல்ப் பண்ணால் உங்களுக்கு உங்கள் நிலம் கிடச்சிரும், அதுவும் இல்லாமல் கிடைக்கிற தங்கத்தில் உங்களுக்கும் பங்கு இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த தங்கம் இருக்கிற மலையை நெருங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா அந்த மலைங்களை பற்றி நிறைய கதைகள் சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் நம்ம ஹீரோவே ஒரு கதை சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் அவர் அடிக்கடி நமக்கு புரியாத பாஷையில் பேசிகிட்டு இருக்காரு. அதாவது அவரோட கண்ணுக்கு மட்டும் அடிக்கடி ஒரு ஆதிவாசி பொண்ணு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அதே பொண்ணு மற்றவங்க கண்களுக்கு தெரியறதே இல்லை. நம்ம தங்கலான் அவளை ஒரு சூனியக்காரின்னு சொல்கிறாரு. அதாவது அவள் தான் அந்த மலையை பாதுகாத்துட்டு இருக்கா. அதுவும் இல்லாமல் அங்கே ஏகப்பட்ட பாம்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பாம்புகள்லாம் வர்றதையும் காட்டுறாங்க. இப்போ அந்த வெள்ளைக்கார துறையோட சில பேர் மட்டும் போய் இந்த மலையை நெருங்குறாங்க. அவங்கள தாக்க வர பாம்புகள், அப்புறம் ஒரு கருப்பு புலி, அப்புறம் அங்கே இருக்கிற பூர்வ குடிகளெல்லாம் தாக்கி அந்த மலையை பிடிக்கிறாங்க. இப்போ அங்கே தங்கம் எடுக்கிறதுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும். அதுக்காக தங்கலான் தன்னோட மக்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக திரும்ப வர்றாரு. இப்போ இதுக்கப்புறம் என்னாச்சு? இந்த மக்கள் அங்கே போய் தங்கத்தை தோண்டி எடுத்தாங்களா? அதை பாதுகாத்துட்டு இருக்கிற பூர்வ குடிகளுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன? ஹீரோட கண்ணுக்கு மட்டும் அடிக்கடி வந்துட்டு இருக்கிற அந்த பெண்ணுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஃபேண்டசி கலந்து த்ரில்லராக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கிற கதை தாங்க இந்த கதை. இந்த படத்தில் ஆரம்பத்துல இருந்து அந்த மலைகளை சுற்றி நிறைய கதைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை சொல்லும்போது காட்சிப்படுத்தின விதத்துலையும் நம்மளை கொஞ்சம் கூட அது ஈர்க்கவே இல்லை. அப்புறம் அந்த வெள்ளைக்கார துறை வர்றது, தங்கத்தை தேடி போகிறது, அந்த தங்கத்து மேலே மக்களுக்கு இருக்கிற மோகம், இப்படி எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே வராங்க. ஆனால் நம்மளால தான் படம் பார்க்கும்போது அது கூட ஒன்றி போக முடியல. ஏன்னா எந்த இடத்துலையுமே எமோஷன் கனெக்ட் ஆகவே இல்லை. அப்புறம் அந்த தங்கம் இருக்கிற மலைக்கிட்ட ஒரு கருப்பு புலி வந்து இவங்களை அட்டாக் பண்ணுது. அந்த விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்ப வீக்காக இருந்துச்சு. இந்த படம் முழுக்க ஒரு ரியலிஸ்டிக் டச் இருக்கு. ஆனால் அப்பப்போ ஃபேண்டசி மோட்லையும் போகுது. இப்படி இந்த படம் இந்த ரெண்டு ரூட்லையும் போனதா ஒரு பெரிய மைனஸாக எனக்கு பட்டுச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல இந்த கூட்டமெல்லாம் தங்கத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு காட்டுறாங்க. ஆனால் நமக்கு தான் அவங்க மேலே பரிதாபமே வரல. படத்தோட ஆரம்பத்தில் ஹீரோ ஒரு கதை சொல்லுவார்ல, அந்த கதையில் ஒரு ஃபேக்கான தங்கத்துக்கான ஐடியா ஒன்று வச்சிருப்பாங்க. அதே ஐடியாவை கொண்டு வந்து செகண்ட் ஹாஃப் எண்டில் ஒரு ட்விஸ்ட்டாக வைக்கிறது எல்லாமே ரொம்ப வீக்காக இருந்துச்சு. முக்கியமாக ஹீரோட கண்ணுக்கு மட்டும் ஏன் அந்த பொண்ணு அடிக்கடி வர்றா, ஹீரோ ஏன் அடிக்கடி புரியாத பாஷையில் பேசுறார் அப்படின்னு சொல்லி இவங்க கடைசியில் லிங்க் பண்ணுற அந்த ட்விஸ்ட் எல்லாமே கொஞ்சம் கூட ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. அடுத்து இந்த படத்தில் எப்பவும் போல நம்ம விக்ரம் சார் வந்து உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு. பார்வதி, பசுபதி இப்படி எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. நடிகர்கள் மட்டும் இல்லை, இந்த டீமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. இந்த படத்துக்கான டெக்னிக்கல் அம்சங்களும் நல்லா தான் இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், எடிட்டிங் இப்படி எல்லாமே ஓகே தான். ஆனால் இந்த படத்தோட டோட்டல் ரைட்டிங் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால எல்லாரோட உழைப்பு வீணா போனது தான் மிச்சம். மொத்தத்தில் இந்த படத்தோட திரைக்கதை, கதை இது எல்லாமே ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால நமக்கு இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு சலிப்பையே தருது. எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. மற்றபடி படம் பார்த்தவங்கள உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.